Praise the Lord. Hallelujah. God is good. இயேசுவின் நாமத்தில் உங்களை வாழ்த்தி அன்போடு இந்த காலை உடன்படிக்கை தியானத்திற்கு வரவேற்கிறேன். And you're most welcome to the Covenant of the Day. And today is 29 May 2026 Friday. வாங்க, இன்னைக்கு ரிவைவல் ஹீலிங் சர்வீஸ் இருக்கு. கர்த்தர் நிச்சயமாய் இந்த நாளிலே உங்களோடு பேசுவாரு, உங்க ஜெபத்தை கேட்பாரு, உங்கள் வாழ்க்கையில் ஒரு அற்புதம் நடத்துவார். Come in faith. ஓகே, இன்னைக்கான வசனத்தை நாம் தொடர்ந்து பார்ப்போம். ஆவியானவர் பவுல் மூலம் நமக்கு என்ன சொல்லுகிறார் என்று அது கொலோசியர் 3 அதிகாரம் 16வது வசனம். Galatians 3:16. Let the word of Christ dwell in you richly in all wisdom, teaching and admonishing one another in psalm and hymns and spiritual songs. Sing with the grace in your heart to the Lord. Hallelujah. What a beautiful verse. என்ன அருமையான ஒரு வார்த்தை. கிறிஸ்துவின் வசனம் உங்களுக்குள்ளே சகல ஞானத்தோடும் பரிபூர்ணமான வாசமாயிருப்பதாக, சங்கீதங்களினாலும் கீர்த்தனைகளினாலும் ஞான பாட்டுகளினாலும் ஒருவருக்கொருவர் போதித்து புத்தி சொல்லிக் கொண்டு உங்கள் இருதயத்திலே கர்த்தரை பக்தியுடன் பாடுங்கள். அல்லேலூயா. பாடி அவரை ஸ்தோத்தரியுங்கள். பாடுவது ஆண்டவர் விரும்புகிற ஒரு காரியம். துதிப்பது, புகழ்வது, அது மட்டும் இல்ல. ஆண்டவர் சொல்றாரு இங்க வசனத்துல பாத்தீங்கன்னா, பாட்டின் மூலம் ஒருவருக்கு ஒரு போதித்து புத்தி சொல்ல வேண்டுமா. அந்த பாடல்கள் அவர்களுக்கு புத்தி சொல்லுகிற பாடலா இருக்க வேண்டும். சில பாடல்கள் பாடும் பொழுதே ஆண்டவரை மனதார துதிக்கிறது, அல்லது நம் உள்ளம் அப்படி உருகி நம்மளை தொடுகின்ற பாடல்கள் உண்டு. ஆமதானே? சில பாடல்கள் நமக்கு ஆலோசனை கொடுத்து நம்மளை பலப்படுத்துகிற பாடல் உண்டு. அதே வேளையிலே அந்த பாடல்கள் மற்றவர்களையும் பலப்படுத்துகிறதை நான் பார்த்திருக்கிறேன். கண்ணீரை வரவைக்கின்ற பாடல்களும் உண்டு, மகிழ்ச்சியாய் பாடுகின்ற பாடல்களும் உண்டு. The songs that praise, we glorify God in glory. Hallelujah. So the song, the verse says, worship the Lord with songs and it says hymns. சிலர் புது பாட்டு தான் பாடுவாங்க. இங்க பாருங்க, வசனம் சொல்லுகிறது ஞான பாட்டு, அது பழைய பாடல். கீர்த்தனை, அதையும் பழைய பாட்டு தான். ஆனா இன்னைக்கு அதெல்லாம் பாடுறது இல்ல சபையில. ஆனா இங்க வசனம் சொல்லுகிறது என்னன்னு சொல்றாரு? சங்கீதங்களினாலும் கீர்த்தனைகளினாலும் ஞான பாட்டுகளினாலும் ஒருவர் போதித்து புத்தி சொல்லிக்கொண்டு புதிய பாடல்களோடு மட்டும் அப்படின்னு சொல்லல ஆண்டவரிக. ஆமாதானே? எல்லாம் எதை செய்தாலும் ஆண்டவருக்கு மகிமையா செய்யுங்க. Let the word of Christ dwell in you richly in all wisdom. That's very important, dear brother and sister. கிறிஸ்துவின் வசனம் உங்களுக்குள்ளே சகல ஞானத்தோடும் பரிபூர்ணமான வாசமா இருப்பதாக. அல்லேலூயா. கிறிஸ்துவின் வசனம். அருமையானவர்களே, வசனத்தை நாம் வாசித்து அது நம் வாழ்க்கையிலே வர வேண்டும். வசனம் வாசிப்பதனாலே நீ பரிசுத்தமாவதில்லை. ஆனால் வாசித்த வசனத்தை உன் வாழ்க்கையிலே கடைபிடிக்கும் போது நீ become a righteous person. நீ பரிசுத்தம் உள்ள மனிதனாய் மாறுகிறேன். புரியுதுங்களா? வசனத்தை வாசிப்பதனால் நீ பரிசுத்தவான் ஆவதில்லை. வாசித்த வசனத்தை உன் வாழ்க்கையிலே நீ கடைபிடிக்கும் போது, பின்பற்றும் பொழுது நீ கர்த்தருடைய பிள்ளையாய் மாறுகிறேன். உன் வாழ்க்கையிலே ஆண்டவருடைய கிருபை பெறுகிறது. அல்லேலூயா. ஆண்டவரை துதித்து பாடுங்க, எப்பொழுதும் பாடுங்க, மகிழ்ச்சியோடு பாடுங்க, ஒருவருக்கு ஒரு புத்தி சொல்லி பாடுங்க, ஒருவருக்கு ஒரு ஆறுதலும் உற்சாகத்தை கொடுக்கும் வகையிலே பாடுங்கள், முழு மனதோடு பாடுங்க. கர்த்தர் உங்கள் ஜெபங்களை கேட்பார். ஜெபிப்போம். நல்ல ஆண்டவரே, இந்த காலை வேளைக்காக உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். நீ கொடுத்த ஆலோசனைக்காக நன்றி ஆண்டவரே. நாங்கள் எப்பொழுது துதிக்கிற ஒரு ஜனமாக, உம்மை புகழ்ந்து பாடுகிற ஆண்டவரே, உம்முடைய பிள்ளைகளாக இருக்க உதவி செய்யுங்க. Help us to praise you, worship you, Lord. Help us to open our mouth and help us to sing with the full strength, Lord. முழு பலத்தோடு உம்மை துதிக்கக்கூடிய கிருபையை கொடுங்க ஐயா. ஒப்பு கொடுக்கிற பிள்ளைகள் மீது உம்முடைய வல்லமை கடந்து செல்லட்டும். அப்பா, ஒரு அற்புதம் இயேசுவின் நாமத்தில் அவங்க வாழ்க்கையில நடப்பதாக. ஆறுதல் படுத்துங்க, சுகப்படுத்துங்க, ஆசீர்வதியுங்க, கரம் பிடித்து நடத்துங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். பிரதர் சிஸ்டர், நம்ம ஆண்டவராகிய இயேசுவுடைய கிருபை, பிதாவின் அன்பு, பரிசுத்த ஆவியின் ஐக்கியம் உங்களோடு உங்களை ஆசீர்வதித்து காப்பதாக. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவர் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென்.
பிரதர் சிஸ்டர், சகோதரனே சகோதரியே, ஆண்டவரை துதித்து பாடு. நீ பாடுகிற பாடல் பிறருக்கு ஆறுதலை அளிக்கட்டும், சந்தோஷத்தையும் கொடுக்கட்டும். வாழ்க்கையில வசனத்துக்கு கீழ்ப்படிந்து பாடுகிற ஒரு மனிதனாக இருங்க. God bless.